2019 எலெக்ஷன்ல இருந்தே நாங்க திமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இப்பயும் நாங்க ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா பேசியிருக்கோம். எதனாலனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு தேர்தல் அறிக்கையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து உரிய பங்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். இதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சியிலும் கூட அந்த 25 தியாகிகளுக்குமே 3 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரலையும் ஓய்வூதியம் கொடுத்திருக்காங்க. மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியிலே கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுமே நம்ம 25 தியாகிகளுக்குமே சட்டமன்றத்துல இடஒதுக்கீட்டு போராளி அப்படின்னு சொல்லி எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே விழுப்புரத்துல உங்களுக்காக மணிமண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக செஞ்ச நல்லது. அதிகபட்சமா திமுக நம்மளுக்கு வந்து வன்னியர் சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா இதை வந்து 25 தியாகிகளுக்கோ இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ யாருமே எதுவும் செஞ்சதில்லை. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா 2019 எலெக்ஷன்ல வந்து 50,000 வாக்குகள் வந்து கம்மியானாங்க. ஏன்னா 60% வந்து வன்னியர்கள் எடப்பாடி தொகுதியில இருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, வன்னியர்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10.5 நான் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், 10.5ன்னு சொல்லி நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்க வந்து 20% வன்னியர் இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கணக்கெடுப்பே எடுக்காம நீங்க வந்து சரியான முறையில கொடுக்காம நீங்க சொன்னதுனால அது அமல் ஆகாம போயிடுச்சு. இத வந்து ஆனா திருச்சி கூட்டத்துல பார்த்தா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல அப்பட்டமா தெரியுது அந்த 60% வன்னியர்கள் அங்க இருக்காங்க. வன்னியர்கள் ஓட்டுக்காக அதுக்காக தான் அந்த 10.5 இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. வேற எந்த இடத்துலயுமே அவர் பேசவும் இல்லை. ஆனா அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு படி மேல போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சமுதாயத்துக்காக தான் இந்த கட்சி பாமகன்றது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சமுதாயத்துக்காக நலத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவரு இப்ப வரலையுமே என்னோட அப்பா என்னோட தந்தை மாவீரன் ஜெயகுரு அவர்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி அவருக்கு ஒரு துரோகம் செஞ்சாரோ அதே போல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் துரோகம் செய்யறாரு. இததான் அவர் செய்யறாரு தவிர எங்க அப்பாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, இப்ப அவங்க அப்பாவுக்கு துரோகம் செய்யறாங்க. இது வந்து யாராலையுமே ஐயாவோட நிலைமை பார்த்தா யாராலையுமே ஏத்துக்கவும் முடியல. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு.